செவ்வாய் பொதுவா 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து 3 பார்வை கொண்டவர் இல்லையா? 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்வாரு, 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்வாரு, 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்வாரு. செவ்வாய் வந்து ஒரு முக்கால் பாவி. அப்ப செவ்வாய் வரும் பொழுது அவர் மிதுன லக்னத்துக்கு ஒரு பலன் செய்வாரு, குருவுடைய லக்னங்களுக்கு ஒரு பலன். இந்த மாதிரி கலந்து தான் பார்க்கணும். இப்போ புதனுடைய லக்னங்களுக்கு 3ஆம் இடத்துல அதே மிதுன லக்னமே வச்சுக்கிடும். 3ஆம் இடமான அந்த சிம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஏதாவது வந்து பெரிய நெகட்டிவ் செய்வாரா அப்படின்னா பெரிய நெகட்டிவ் செய்ய மாட்டார் தான். இருந்தால் கூட அவருடைய 4ஆம் பார்வையால் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். 6ஆம் அதிபதியாக தான் இருப்பார். இருந்தாலும் அதிநட்பு வீட்டில் உபஜயஸ்தானத்தில் அவர் இருக்கிறது நல்லது தான். 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். இந்த இடத்துல அவர் பாவத்துவம் மட்டும் அடைஞ்சிடாம இருக்கணும். அதே மாதிரி அந்த லக்னாதிபதியான புதனின் வலுவை பொறுத்து 6ஆம் இடத்து பலன்கள் வந்து இங்க நடக்கும். 6ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றது மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகி தொடர்பு கொள்றது நல்லதில்லை. ஆனா பிற வீடுகளுக்கு வந்து அவர் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது 6ஆம் இடத்து கெடு பலன்களை குறைக்க தான் செய்யும்.